பண்ணாரியம்மன் குக்கிங் சேனலில் வந்து மைதா மாவு புட்டு செய்ய போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது மைதா மாவு வந்து 1/2 கிலோ. ஒரு 20 நிமிஷம் வந்து வேக வச்சு சளிச்சு வச்சுருக்கேன். வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணி நல்லா சூடாக கொதிக்க விட்டு இல்லை ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கு. ஒரு பாத்திரத்தால் இந்த மாதிரி குத்தி கட்டி எல்லாம் இல்லாத மாதிரி எடுத்துக்கணும். இதில் வந்து தேங்காய் போட்டுக்கணும். இப்படி வரும் புட்டு. இதை வந்து இந்த மாதிரி இந்த இதில் போட்டு வேக வைக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டு இதில் இப்படி பானையில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி பானையில் இதில் வச்சு இப்படி இதை மூடி போட்டு மூடி விட்டுருவோம். இந்த மைதா மாவு புட்டுக்கு ஒரு சம்பல் ஒன்று செஞ்சுக்கணும். இது வரமிளகா எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, இது வெங்காயம், இது எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன். புளி, தேங்காய். இது வந்து அரைக்கக்கூடாது. இது மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி உரலில் இடித்து எடுத்துக்குவோம். நான் இடிச்சிட்டு காமிக்கேன். சேஞ்ச் எந்த மாதிரி வரும். இதுதான் சம்பளம். இந்த புட்டு வெந்துடுத்தான்னு பார்க்கலாம். இந்த புட்டு வெந்துடுது. இப்படி அடிச்சு பார்த்து எடுக்கலாம். இந்த புட்டு வெந்துடுத்தான்னு பார்க்கலாம். இந்த புட்டு வெந்துடுது. இப்படி அடிச்சு பார்த்து எடுக்கலாம். இன்னைக்கு நம்ம பண்ணாரியம்மன் குக்கிங் சேனலில் எங்கள் அம்மா வந்து மைதா புட்டு செஞ்சுருக்காங்க. அதோட சம்பல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே. தேங்காய் போடணும். இந்த மாதிரி வரும். இந்த கிளாஸ் பொரியல் வைக்கணும். இதில் இப்படி பானையில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி பானையில் இதில் வச்சு இப்படி இதை மூடி போட்டு மூடி விட்டுருவோம். இந்த புட்டு வெந்துடுத்தான்னு பார்க்கலாம். இந்த புட்டு வெந்துடுது. எங்கள் அம்மா வந்து மைதா புட்டு செஞ்சிருக்காங்க. அதோட சம்பல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.